மறந்தும் வாழ்ந்திடுவேன். பகைமைக்கு வழியின்றி நடந்திடுவேன். மன்னித்து மறந்தும் வாழ்ந்திடுவேன். பகைமைக்கு வழியின்றி நடந்திடுவேன். இயேசுவை மனதார பின்பற்றுவேன். எல்லோரும் சரிநிகர் சமம் என்பேன். தேவனுக்கு மகிமை செலுத்தி பாடுவேன். மனிதரோடு சீர் பொருந்தி வாழுவேன். பூலோகம் அமைதி வெறும் வழிதனை கூறி மேலோக ஆசி உண்டு முன்னேறுவேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். மன்னித்து மறந்து வாழ்வதும் பகைமைக்கு வழியின்றி நடப்பதும் இயேசுவை மனதார பின்பற்றுவதற்கான முக்கியமான அடையாளம். பகைமையை மனதில் வைத்துக்கொண்டு நான் இயேசுவின் சீடன் என்று சொல்லுவோம் என்றால் அது மாயமாலம். இன்றைக்கு உள்ளத்தின் கசப்பை வேறறுத்து ஆண்டவருடைய அன்பை, தேவ அன்பை பரிசுத்த ஆவியினாலே பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை தான் இன்றைக்கும் நாம் தியானிக்கிறோம். அங்கு சொல்லப்பட்டது 2-3 சாட்சிகள் தீர்ப்பு சொல்வதற்கு அவசியம் என்பதுதான். 3ஆம் தரம் கொரிந்து சபைக்கு வருகிற பவுலடியார் சொல்லுகிறார், சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும். நான் 2ஆம் தரம் உங்களிடத்தில் வந்தபோது சொன்னதையேத்தான் இப்பொழுதும் சொல்லுகிறேன். நான் மறுபடியும் வந்தால் தப்பவிட மாட்டேன் என்று முன்பு பாவம் செய்தவர்களுக்கும் மற்ற எல்லோருக்கும் முன்னறிவித்து எழுதுகிறேன் என்கிறார். ஒரு கண்டிப்பான ஒரு ஆண்டவருடைய பணியாளராக ஆண்டவர் தந்த அதிகாரத்தின் மூலமாக செயல்படுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் பிரச்சனைகளை நான் தனித்து என்னுடைய விருப்பத்தின்படி தீர்த்து வைக்க மாட்டேன். 2-3 பேருடைய சாட்சிகளுடைய வாக்கினாலே தான் அதை நான் உறுதி செய்வேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த வழிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கையில் அடிவிரலாமல் அவர் செயலாற்றம் செய்தார் என்பதுதான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற முன்னுதாரணம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன கற்றுத் தந்திருக்கிறார்? மத்தேயு 18ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 15வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, ஒருவனும் கெட்டு போவது ஆண்டவருக்கும் சரி பரலோகத்தில் உள்ளவர்களுக்கும் சரி அது சித்தமில்லை, பிதாவின் சித்தமில்லை. எல்லோரும் ரட்சிக்கப்படணும். அப்படின்னா எல்லோரையும் அரவணைத்து செல்வது தான் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய அடையாளம். அப்போ உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. தனித்த விதத்தில் அவனோடு பேசு. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொள்வாய், ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்கிறார். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தனித்து பேசுவது. 2வது, அவன் செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி 2 உன்னுடைய கூட்டிக் கொண்டு போ. முதல்ல தனியே போய் பாரு. அவன் சரியாக சொல்யூஷன் எடுக்கலைன்னா 2-3 பேரை கூட்டு போ. நல்ல மனிதர்களை, நடுநிலைமையில் உள்ளவங்களை கூட்டு போய் பேசு. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் இப்போ சர்ச்சில் அதை தெரிவி, சபைக்கு தெரிவி, அவன் போகிற சபைக்கு சொல்லு. சபையுடைய அட்வைஸுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனையும் போலவும் இருப்பானாக. இப்போ அவனை அப்படியே விட்டுலாமா அப்படின்னு பார்த்தா ஆண்டவர் அதை அடிப்படையில் தான் சொல்வார். லூக்கா 18:20, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். முதல்ல தனிப்பட்ட விதத்தில் போய் ப்ராப்ளத்துக்கு சால்வ் பண்ணிப்பார். ப்ராப்ளம் சால்வ் ஆகலைன்னா நல்ல மனிதர்களை 2-3 பேரை கூப்பிட்டு போய் பேசிப்பார். அதுவும் ப்ராப்ளம் சால்வ் ஆகலைன்னா சபையாக அமர்ந்து பேசு. அதுக்கும் ஒத்துக்கொள்ளலைன்னா என்னிடத்தில் வா, ஜெபம் பண்ணு,
நிச்சயமாக அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு தீர்வை சொல்கிறார். இன்றைக்கு இதில் எதையும் செய்யாமல் சுயமான தீர்மானம் எடுப்பதினால தான் இன்றைக்கி சின்ன சாதாரண ப்ராப்ளம் குடும்பத்திலையும் சரி, பணி செய்கிற இடத்துலையும் சரி, சபைகளிலும் சரி, ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கீழ்ப்படியாமல் விட்டுறதுனால, சுயமாய் செயல்படுவதனாலே, சுய பெருமையினாலே, சுய பலத்தினாலே செயல்படும் பொழுது அந்த சின்ன ப்ராப்ளம் பெருசாக வெடித்து குடும்பத்தில் டைவர்ஸு, குடும்பத்தில் பிரிவுகள், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பிரிவுகள், பணி செய்கின்ற இடத்துல, தொழில் செய்கின்ற இடத்துல மன முறிவுகள், சபை இரண்டாக பிரிந்து பரிதாபமாய் இருக்கிற நிலைகள் எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, ஆண்டவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் விட்டுட்டு சுயமாய் தீர்மானம் எடுப்பதும் செயல்படுவதும் தான். இன்றைக்கி மனிதர்களுடைய சுய லாபத்துக்காக அவங்க தீர்மானம் எடுத்து அதில் குளிர் காஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் சபை மக்களாக, குடும்பத்தின் தலைவர்களாக, அங்கத்தினர்களாக, நாம் பொதுவான சமூகத்தில் நல்ல மனிதர்களாக நாம் என்ன நினைக்கணும்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி முடியல அப்படின்னா ஜெபத்தோடு கூட அழகாக சொல்கிறாரு, இவையெல்லாம் செய்து பாரு, என்னிடத்தில் கூடிவா, நான் உன் நடுவில் இருக்கிறேங்கிறாரு. என்னுடைய நாமத்தினாலே கூடி வந்து என்னிடத்தில் சொல்லு, நான் உன் நடுவில் இருக்கிறேன், எல்லாவற்றுக்கும் தீர்வு செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் இறுதியான ஒரு தீர்வை சொல்லுகிறார். அது உறுதியான தீர்வாக அமையட்டும். இன்றைக்கு 3 காரியங்களையும் நான் செய்ய தவறிவிட்டு ப்ராப்ளம் ரொம்ப பிக்காகி போச்சு, ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிற நிலையில் 2-3 பேராக கூடி வந்து ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்வோம். ஆண்டவர் பூமியிலே நாம் கட்டுகிறவர்களை அவருக்கு பரலோகத்திலே கட்டுகிறார், கட்டவிழ்கிறவர்களை அவரும் கட்டவிழ்கிறார். அவர் நடுவில் இருக்கிறார், நம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறார். உண்மையாய் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். எல்லா ப்ராப்ளத்துக்கும் தீர்வு ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்து 2-3 பேராய் ஆண்டவருடைய பாதத்திலே கூடி வருவோம். எல்லா ப்ராப்ளத்துக்கும் தீர்வு காணுவோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமேன்.